மம்தா பானர்ஜியால் மாவோயிஸ்ட் என்று குற்றம் சாட்டப்பட்டு சிறைக்கு அனுப்பப்பட்ட நபருக்கு இழப்பீடாக 2 லட்சம் ரூபாய் வழங்கும்படி மேற்கு வங்காள அரசிற்கு மனித உரிமை ஆணையம் உத்தரவிட்டுள்ளது. கடந்த ஆகஸ்ட் மாதம் மேற்கு வங்க மாநில முதலமைச்சர் மம்தா பானர்ஜி பொதுக்கூட்டம் ஒன்றில் பேசினார். அப்போது எதிரே அமர்ந்தவர்களிடம் ஒருவர் உரங்களின் விலை ஏறிக்கொண்டே வருவது தொடர்பாக கேள்வி எழுப்பினார். இதனால் ஆத்திரமடைந்த மம்தா அவரை மாவோயிஸ்ட் தீவிரவாதி என்று குற்றம் சாட்டி கைது செய்ய உத்தரவிட்டார். ஷைலாதித்யா சௌத்ரி என்ற அந்த நபரை 2 நாட்கள் கழித்து போலீசார் கைது செய்தனர். அவர் மீது 2 வழக்குகளை பதிவு செய்து 14 நாள் விசாரணை காவலில் அடைத்தனர். இது மனித உரிமை மீறலாகும் என்று கூறி தனக்கு ஏற்பட்ட அவமானத்திற்கும் மன உளைச்சலுக்கும் இழப்பீடு வழங்க உத்தரவிட வேண்டும் என்று மனித உரிமை ஆணையத்தில் அவர் முறையீடு செய்தார். இது தொடர்பாக விசாரணை நடத்திய மனித உரிமை ஆணையம் பாதிக்கப்பட்டவருக்கு மேற்கு வங்க மாநில அரசு 2 லட்சம் ரூபாய் இழப்பீடாக வழங்க வேண்டும் என்று உத்தரவிட்டுள்ளது.